நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் நன்கறிவார். பக்தன் இப்படியா வேண்டுகிறான், தாழ்மையாய் கேட்போமா? சங்கீதம் 119:22. நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். தேவனை நோக்கி வேண்டுகிறான். நிந்தை அவமானம் எதனால் வந்தது? ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகினாலே, அவர் சொன்ன காரியங்களை செய்யாமல் போவதனாலே, அவர் சொல்லாததை செய்தாலும் இப்படி காரியங்கள், நிந்தை அவமானம் வருவது இயல்பு. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வரும். அது கூட பிறந்தவர்களால, நாம் நேசித்தவர்களால, இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் தேவனாகி கர்த்தராகி இயேசு மனிதனுடைய ஒவ்வொரு தீங்குக்காக அவர் நிந்தைய அவமானத்தை அடைந்தார். தன்னைத்தானே கிருபாதர பலியை தந்தார். கேட்கிற நண்பர்களே, இந்த தியாகத்தை எண்ணி கை கொள்ளுகிறேன் உம்முடைய வார்த்தைகளை சாட்சிகள் என்று சொல்லும்போது அது பரிசுத்த வேதாமத்தை தான் குறிக்கிறதாக. ஆண்டவருடைய வார்த்தை கை கொண்டு ஜெயிப்போம். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நேரம்தான், மாறி போகும். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நிந்தைகளையும் அவமானத்தையும் நீக்குகிறவர். இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் வியாதினாலே, மனுஷர்களாலே, பலவித சூழ்நிலையினாலே பலவித நிந்தைக்குள்ளாக வேதனைக்குள்ளாக சென்றிருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றி போடும். ஆண்டவரே, உம்முடைய கை கொள்வேன் வார்த்தைகளை சாட்சிகளை என்று பக்தன் சொன்னது போல ஒவ்வொருவரும் என்னோடு கூட செஞ்சு வைக்கிற யாவரும் உம்முடைய வார்த்தை பற்றி நடக்க அருள் தாரும். அற்புதம் செய்திரே. நன்றி. ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.